அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடை காப்பாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக எங்க அண்ணன் சீமானால தான் முடியும் அப்படின்னு கருணாஸ் பேசியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்ற முழு விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளிடம் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னும் இதை நிச்சயமாக காப்பாற்றணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான எங்க அண்ணன் சீமானால மட்டும் தான் முடியும் அப்படின்னு கருணாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு பேட்டி கொடுத்திருக்காரு. நடிகர் கருணாஸ் ஒரு சாதி கட்சி தலைவர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு சாதி வெறியர் அப்படின்னு கூட இவர் மேல பல விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா இறுதியாக இவர் பேசிய ஒரு மேடையில பாத்தீங்கன்னா எனக்கு சாதியை விட எங்க அண்ணன் சீமான் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசியிருந்தது அந்த சாதி கட்சியில் இருக்கக்கூடியவங்களே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முழுக்க முழுக்க சாதி வெறி ஊறி போன கருணாஸ் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசினாரு அப்படின்னு அனைவருமே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருந்தாங்க. அதற்கு கருணாஸ் அந்த மேடையில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சி படம் பண்ற காலத்துல இருந்தே ஒரே ரூம்ல வாழ்ந்திருக்கோம் அப்படின்னும் ஒன்னா ஆக்கி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னும் நாங்க ரொம்ப ஏழையா இருந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே ஒத்துமையாக தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கான சீமான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்துட்டு இருக்காரு. அரசியல் சாதி எல்லாத்தையுமே தாண்டி அவரோட இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் பாசம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு கருணாஸ் பேசியிருந்தது சீமானையே பாத்தீங்கன்னா ரொம்பவே வியப்புக்குள்ளாகுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தம்பி கருணாஸ் என் மேல இவ்வளவு பாசமா இருப்பான் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னும் இவ்வளவு பாசமா இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நானும் நடந்துப்பேன் அப்படின்னு சீமானும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருக்கும்போது சமீபத்தில் கருணாஸ் பேசியிருக்கக்கூடிய ஒரு நேர்காணல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த திராவிட கட்சிகளிடம் மாட்டிக்கிட்டு முழிக்குது அப்படின்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னா நிச்சயமாக எங்க அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும். அவர் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் உண்மையிலேயே இது தமிழ்நாடு அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழே இல்லாம அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஸ்டாலின் வந்துட்டாரு அப்படின்னா பிஜேபி உள்ள வர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் நம்ம அனைவருமே ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோம், ஸ்டாலினை ஆட்சிக்கும் கொண்டு வந்திருந்தோம். ஆனா இவர் வந்த பிறகுதான் இவர் ஒரு பாஜகவுடைய கைக்கூலி அப்படின்றதே தெரிய வந்திருக்கு அப்படின்னும் இனிமேலும் ஸ்டாலினையோ இல்ல மறுபடியும் அதிமுக கட்சியோ நம்பி பிரயோஜனம் இல்லை. இதனால மக்கள் அனைவருமே நாம் தமிழ் கட்சி பக்கம் உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு கருணாஸ் பாத்தீங்கன்னா திமுக கட்சியை விமர்சிச்சது மட்டும் இல்லாம சீமானுக்கு ஓட்டு போறதுக்காக மக்களிடம் வாக்கு சேகரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஒரு சாதி கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் எப்படி சீமானுக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னு மிகப்பெரிய விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.